லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். உங்களெல்லாம் நம்ப முடியாது. திருமான வீட்டாளுங்க தானே நீங்க. எல்லாம் கரெக்டா இருக்கு. டாக்குமெண்ட் என்னப்பா நிக்கிற? டாக்குமெண்ட் கொடுப்பா. சரி, ஓகே, வந்த வேலை முடிஞ்சது. பாய். ஐயோ அகிலா, சொன்ன மாதிரி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். விடுவனா? நாம் பண்ண ரகலையில அப்படியே ஆடி போயிட்டாங்க அங்க எல்லாரும். அவங்களாவே பீரோ சாவி எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா பாத்துக்கோயேன். ஆச்சரியமா இருக்கு அகிலா. ஆனா இந்த ஆதிர அப்படியே குதிச்சிருப்பாளே. குதிச்சா கூடவே என்ன அடிச்சிட்டா. என்ன சொல்ற அகிலா? அடிச்சிட்டாளா? அந்த ஆத்திரத்துக்கு அவளை அங்கேயே கொண்டிருப்பேன். போன காரியம் நடக்காதேன்னு விட்டுட்டேன். அவளுக்கு இது மட்டும் பத்தாத அகிலா. இன்னும் இருக்கிற எல்லா சொத்தையும் எழுதி வாங்கணும்ல. சரி, அதை விடு. எப்படியோ நம்ம ஆசைப்பட்டது எல்லாமே கிடைச்சிருச்சு. இனி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. முதல்ல இந்த டாக்குமெண்ட் நாங்க எல்லாத்தையும் பணமா மாத்தணும். அப்பதான் நம்ம நினைச்சபடி எல்லாத்தையுமே செலவு பண்ண முடியும். அகிலா, அப்போ என் முகத்துக்கு எப்ப பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணலாம்? சாரு, கொஞ்சம் பொறுமையா இரு சாரு. அதுக்கு நம்ம வெளியே போகணும்ல. இப்ப இருக்கிற நிலைமையில அதுக்கு சான்ஸே கிடையாது. அப்புறம் உனக்கு குண்டு பட்ட இடத்துல காயமும் ஆறணும்ல. இதெல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் நம்ம சர்ஜரி பண்ணிக்கலாம். பாரு, ஆனா அது வரைக்கும் இன்னைக்கு நீ வீட்டை விட்டு வெளியே போ பாத்தியே, அந்த மாதிரிலாம் எதுவும் செஞ்சிடாத. வீட்லயே இருக்கணும், ஓகேவா? சரி அகிலா. என்ன மேடம் சொல்றீங்க? அகிலன் வந்து நகை டாக்குமெண்ட்லாம் வாங்கிட்டு போயிட்டானா? எதுக்கு கொடுத்தீங்க? கேஸ் போடுவேன், உள்ள தள்ளுவேன்னு சொல்லி மிரட்டுறான். பொம்பளைங்க நாங்க என்ன பண்ண முடியும்? எனக்கு போன் பண்ணிருக்கலாம்ல. அவனை ஜெயில போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. அவன் வந்து உங்களை மிரட்டுறானா? என்ன சொல்றீங்க? அவன் என்ன தப்பு செஞ்சான்? தப்பா? மிகப்பெரிய கிரிமினல் வேலையை பண்ணியிருக்கான். சாருவை பத்தி விசாரிக்க சொன்னீங்கல்ல, அதுல பெரிய ட்விஸ்டே கிடைச்சிருக்கு. ட்விஸ்டா? என்ன அது? நீங்க சொன்ன மாதிரியே அகிலன் எரிச்சது சாருவோட பணத்தையே இல்ல. சாருக்கு பதிலா வேற ஒரு பணத்தை தான் எரிச்சிருக்கான். என்ன சார் சொல்றீங்க? அப்ப சாரு உயிரோட தான் இருக்காளா? வாய்ப்பு இருக்கு மேடம். பணத்தை எரிச்ச ஆளுங்களை விசாரிச்சதுல அவங்க உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. அப்போ இதையும் நர்ஸ் சொன்னதையும் வச்சு பார்க்கும்போது அந்த சாரு சாகல, செத்த மாதிரி டிராமா பண்ணிருக்காங்க. கண்டிப்பா மேடம். சாரு செத்தது போய்னா அப்ப அவர் மேல போட்ட கொலைகேசும் போய் தானே. அப்படின்னா அவரை ரிலீஸ் பண்ணிடலாம்லமா? நிச்சயமா ஆதிரா. அதான் விஷயம் தெரிஞ்சிருச்சே. சாரு உயிரோட தான் இருக்கான்னு கோர்ட்ல கேஸ் போட்டு திருமாறனை வெளியே கொண்டு வந்துடலாம். அப்ப சாரு கொடுத்த ஐடியால தான் அகிலன் நம்ம வீட்டுக்கு வந்து நகை, பணம், டாக்குமெண்ட் எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிருக்கான். நம்ம ஏமாத்திட்டோமேமா. அம்மா, இதுக்கு மேல உங்களை விடக்கூடாது. வாங்க, உடனே அவங்க மேல கேஸ் கொடுத்துடலாம். கொஞ்சம் பொறுங்க மேடம். சாரு உயிரோட தான் இருக்கான்னு எந்த ஆதாரத்தை வச்சு நீங்க கேஸ் கொடுப்பீங்க?
சார், அந்த பொணத்தை எரிச்சவங்க நர்ஸ் சாட்சி இருக்கு. அந்த டாக்டரே வந்து உண்மையை சொல்லுவோம். மேடம், அந்த டாக்டர் அகிலனோட ஆளு. நமக்கு ஆதரவா சாட்சி சொல்ல வரமாட்டான். பணத்தை எரிச்சவங்க கோர்ட்ல பல்ட்டி அடிச்சிருவாங்க. அந்த நர்ஸ் பாவம், தைரியமா வரமாட்டாங்க. அப்ப அகிலனை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சா உண்மை வெளியே வரும்ல? அவன் ஒரு கிரிமினல் மேடம், இல்லவே இல்லைன்னு சாதிச்சிருவான். அதுவும் இல்லாம ஓப்பனா காரியத்துல இறங்குனா அகிலனும் சாருவும் உசாரா எஸ்கேப் ஆயிருவாங்க. அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. அப்போ என்னதான் வழி? சாரு உயிரோட இருந்தா இப்ப அவ கண்டிப்பா அகிலனோட தான் இருக்கணும். அகிலன் தான் நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு. அவன் வாயில இருந்து விஷயம் வராம நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. வேற வழியே இல்ல சார். அவனை கொஞ்சம் பிடிச்சு விசாரிங்களேன். சரி, விசாரிக்கிறேன். ஆனா என் ரூட்ல போய் விசாரிச்சா அவன் உண்மையை சொல்ல மாட்டான். அவன் ரூட்லயே போய் அவனை விசாரிக்கிறேன். அப்போ நிச்சயமா சாரு மேட்டர் வெளியே வரும். வாங்க போலாம். திட்டம் போட்டு திருமாறனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு சந்தோஷத்துல எப்படி குடிச்சிட்டு இருக்கான் பாரு. விடுங்கம்மா, அவன் குடிக்கிறது நமக்கு நல்லதுதான். நிறைய பேர் போதையில இருக்கும் போதுதான் உண்மையை வளருவாங்க. சார், நீங்க போய் நைசா சாரு பத்தி விசாரிங்க. நிச்சயம் ஏதாவது வளருவான். நாங்க இங்க இருந்தே அவன் பேசுறத மொபைல்ல ரெக்கார்ட் பண்றோம். நீங்க போங்க சார். சரி. என்ன அகிலா? சார் வணக்கம் சார். குட் மார்னிங் சார். என்னப்பா, கார்லயே பாரை செட் பண்ணிட்ட போல. சார் என்ன சார் குடிக்கூடாதா? ட்ரிங்க் அண்ட் டிரைவ் தானே ஃபைன் போடுவீங்க. ட்ரிங்க் அண்ட் ஸ்டாண்டிங் கூடவா ஃபைன் போடுறீங்க? அட ஏன்பா, நான் போலீஸா வரல. ஊட்டி முடிஞ்சது, ஆந்தி வேலை உன்னை பார்த்தேன், அவ்வளோதான். ஓ அப்படியா சார்? சார் ஒரு ரவுண்டு. அட வேணாம்ப்பா, என் ஒய்ஃப் திட்டுவா. உன் ஒய்ஃப் சாருமதி உயிரோட இருந்தா நீ இப்படி குடிக்க மாட்டேல்ல? சார் அந்த துக்கத்துல தான் சார் நான் குடிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். என்னப்பா பண்றது? உன் பொண்டாட்டி திரும்பியா வரப்போறா? பாவம், இப்படி அல்பாயுசுல போயிருக்க வேண்டாம். ஏன்பா, ஒருவேளை செத்து போன உன் பொண்டாட்டி திரும்ப கிடப்பான்னா நீ என்ன வேலை வேணாலும் கொடுப்பேல்ல? சார் ஏன் அப்படி சொல்றீங்க? இல்லப்பா, உனக்கு உன் ஒய்ஃப் மேல அவ்வளவு பாசம்னு சொல்ல வந்தேன். நீங்க சொல்றது கரெக்டு சார். சார் சார் எனக்கு திருப்பி கிடைச்சிட்டா சார். என்னப்பா சொல்ற? சாரு கிடைச்சிட்டாளா? எப்படி? இப்போ சாரு எங்க? சார் அது வந்து அது சொல்லு சொல்லு சொல்லு. இருங்க இருங்க. சாரு எங்க இருக்கானா? சாரு இங்க இருக்கா சார்? இங்க இருக்கா சார்? சார் சரக்குல இருக்கா சார்? இதை அடிச்ச உடனே அவன் என் கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் சார். ஃபேமஸ் ஆக்டர் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியோட சூதுகோவம் படத்துல அவருக்கு ஒரு காதலி இருப்பா. அவ யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டா, ஆனா அவரு கண்ணுக்கு மட்டும் தெரியுவா. சார் அப்படிதான் சார் என் சாரு. எனக்கு மட்டும்தான் சார் தெரியுதா? சரிங்க சார், நான் கிளம்புறேன். அகிலா சார் என்ன சார்?
நீ விஜய் சேதுபதினு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தன் சினிமாவில் வேலை பார்க்குறான். இப்போ ஒரு பெரிய பட்ஜெட்டில் விஜய் சேதுபதி நடிக்கிறாராம். அதில் ஹீரோயின் கேரக்டருக்கு ஆள் தேடுறாங்களாம். நியூ ஃபேஸா தமிழ் முகமாக இருந்தால் சொல்லுங்கன்னு என்கிட்ட சொன்னான். உன் ஒய்ஃபு சாரு உயிரோட இருந்திருந்தானா நிச்சயமா ஹீரோயினா செலக்ட் ஆயிருப்பாள்ல. என்ன சார் பண்றது? செத்து போன சாரு எப்படி சார் திரும்பி வருவா? இப்ப அவளோட ஆவிதான் சார் ஹீரோயின் ஆகணும். சார் உங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்லுங்க, நடிக்காமையே ஒரு ஆஸ்கர் நடிகை செத்து போயிட்டான்னு. சார் சரிங்க சார், பாய். அவன் கிட்ட உண்மையை வாங்கவே முடியல. ஆனா அவன் சொல்றது அவ்வளவும் பொய் நம்ம கண்ணிலே தெரியுதே சார். சரியான கல்லூலி மகனா இருக்கான் சார். அவனை நல்லா அடிச்சு கேளுங்களேன். கோர்ட்ல அவன் பக்கம் தீர்ப்பாயிருக்கு. பொண்டாட்டியை இழந்தவன்ற பரிதாபம் வேற. இப்ப அவனை தொட்டோம்னா மீடியா என்ன கிழிச்சு தொங்க விட்டுருவாங்க. இன்னைக்கு வேணா அவன் தப்பிச்சுட்டான். ஆனா ரொம்ப நாளைக்கு அவனால தப்பிக்க முடியாது. தொடர்ந்து அவனை வாட்ச் பண்ணிட்டே இருந்தா ஒரு நாள் அவன் நிச்சயமா சிக்குவான். அதை வச்சு சாருவை நாம புடிச்சிடலாம். சரி, நீங்க கிளம்புங்க, நான் அவனை ஃபாலோ பண்றேன். சரி. ஓ அப்படியா? சரி சரி. அப்புறம் கூப்பிடுறேன். சாரு, சாரு, ஏய் சாரு, 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 என்னாச்சு சாரு? கண்ணை திறந்து பாரு சாரு. சாரு, சாரு, ஐயோ சாரு, என்னாச்சு சாரு? சரி சரி, ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. பாத்து எந்திரி, பாத்து 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 மெது. இரு இரு. ஏய் சாரு, என்னாச்சு சாரு இப்படி கொதிக்குது? அகிலா, இங்க ரொம்ப வலிக்குது அகிலா. வலிக்குதா? ஆமா, வெளியில சோஃபால உட்கார்ந்திருந்தேன். தண்ணி குடிக்கலான்னு எழுந்து போன அகிலா, திடீர்னு செஸ்ட்ல ஒரே வலி வந்துருச்சு. சரி சரி, ஒண்ணும் இல்ல அகிலா. டைம் ஆக ஆக பெயின் ரொம்ப அதிகமா இருக்கு அகிலா. என்னால இங்க இருக்கவே முடியல. ஐயோ சாரு, வலிக்குது. சாரு, நான் வேணா பெயின் கில்லர் எடுத்துட்டு வரேன், போட்டுக்கிறியா? வேண்டாம். தையல் போட்ட இடத்துலதான் ரொம்ப வலிக்குது அகிலா. அகிலா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அகிலா. கிளம்பு அகிலா, நம்ம போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துடலாம். ஐயோ சாரு, அது ஆபத்து. யாராவது ஒண்ணு பாத்துட்டாங்கன்னா? அதுக்காக நான் வலியோடயே கிடக்கணுமா? வலிக்குது. சரி சரி, இரு இரு, நான் டாக்டர் கிட்ட பேசுறேன். இரு. அந்த பேஷண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோ. சரி நீ போ, நான் கூப்பிடுறேன். சரிங்க டாக்டர். சொல்லுங்க அகிலன். டாக்டர், திடீர்னு சாருக்கு குண்டு பட்ட இடத்துல வலிக்குதா? அதுக்கு தான் மெடிசன் கொடுத்துருக்கேன் நான். இல்ல டாக்டர், தையல் போட்ட இடத்துல ரொம்ப வலிக்குதுன்னு சொல்றாங்க. ஓ, அப்போ ஸ்டிச்சிங் த்ரெட் கட் ஆயிருக்கும். ப்ராப்ளம் இல்லை, அவங்கள கூப்பிட்டு வாங்க. டாக்டர், என்ன டாக்டர் சொல்றீங்க? சாருமதி இறந்துட்டு தான் நம்ம எல்லாரையும் நம்ப வச்சிருக்கோமே. இப்ப சாருமதி வெளியே வந்தா சிக்கலாயிரும்ல. அப்புறம் நான் எப்படிங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுறது? டாக்டர், நீங்க வேணா கொஞ்சம் வீடு வரைக்கும் வந்துட்டு போறீங்களா? வரது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே ஹாஸ்பிட்டலில் தானே இருக்கு. இங்கே வச்சு தான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். ஓ, அகிலன், ஒன்று பண்ணுங்க, அவங்களுக்கு ஏதாவது பருதா மாதிரி ஒரு காஸ்டியூம் கொடுத்து கொஞ்சம் மறைச்சு கூப்பிட்டு வந்துடுங்க.
ஆ ஓகே டாக்டர். சரி வந்துருங்க. ஐயோ சீக்கிரம் முடியல அகிலா, வலிக்குது எனக்கு. சாரு ஒரு நிமிஷம் போட்டுக்க, நான் வந்துடுறேன். வலிக்குது. எங்க போன அகிலா? இந்தா இந்த பர்தாவை போட்டுக்கோ, அப்பதான் உன்னை யாருக்கும் தெரியாது. போட்டுக்கோ. சரி நான் வெளியே வெயிட் பண்றேன், சீக்கிரம் வந்துரு. சரியா பார்த்து. ஏ சாரு, ரெடியா? இங்க பாரு சாரு, நம்ம இதுக்கப்புறம் தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். நீ உசுரோட இருக்கிறது மட்டும் வெளியே தெரிஞ்சது மொத்தமும் காலி. போட்ட பிளான் எல்லாம் நாசமாகி நம்ம ஜெயிலுக்கு போற மாதிரி ஆயிடும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அகிலா, நீ வா. சரி உன் முகத்தை மூடிக்கும். ஓகேவா? வா பார்த்து. சாரு கொஞ்சம் ஜாக்கிரதையா. இது சாருமதியோட ஹஸ்பண்ட் அகிலன் ஆச்சு. கூட யாரு? முஸ்லீம் லேடி. சார் என்ன விஷயமா வந்திருக்கீங்க? இவங்களுக்கு காய்ச்சல், ஆல்ரெடி டாக்டர்கிட்ட சொல்லியிருந்தேன், அவர் தான் வர சொல்லியிருந்தேன். அப்படிங்களா சார்? ஃபீவர் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். பர்தாவை ரிமூவ் பண்ணுறீங்களா? இல்லை இல்லை இங்கே வேணாம், நம்ம உள்ள போய் பார்த்துக்கலாம். சரி ரிசப்ஷனில் வெயிட் பண்ணுங்க, நான் டாக்டர் கிட்ட கேட்டுட்டு வந்துடுறேன். சார் பேஷண்ட் நேம் என்ன? ஆயிஷா. சரி வெயிட் பண்ணுங்க சார். அவங்க கிட்ட ஏன் பேரை சொல்லிட்டு இருக்க? சாரி சாரு, வா. மாட்டி இருப்போம், வா. சொல்லுங்க கவிதா. நீங்க உடனே கிளம்பி ஹாஸ்பிடலுக்கு வர முடியுமா? ஹாஸ்பிட்டலுக்கா? என்னாச்சு? இங்க டாக்டரை பார்க்க அகிலன் வந்திருக்காரு. கூடவே ஒரு முஸ்லீம் லேடி வந்திருக்காங்க. முஸ்லீம் லேடியா? யார் அது? அதான் தெரியல. முகத்தை பர்தா போட்டு மூடி இருக்காங்க. எனக்கு என்னமோ அது சாருமதியா இருக்குமோன்னு டவுட்டா இருக்கு. என்ன சொல்றீங்க? ஆமா மேடம், அன்னைக்கு உசுரோட இருந்த சாருமதிய டாக்டர் இறந்துட்டதா சொன்னாரு. இன்னைக்கு அகிலன் சம்பந்தம் இல்லாம ஒரு முஸ்லீம் லேடிய கூட்டிட்டு வந்திருக்காரு. இதுல எங்கேயோ இடிக்குது. நீங்க சொல்றத கேக்கும்போது எனக்கும் அந்த டவுட் வருது. அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியுமா? ஏதோ காய்ச்சல்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. சரி நான் இப்பவே கிளம்பி வரேன். அவங்க எங்க இருக்காங்க? உள்ள டாக்டரை பார்க்க போயிருக்காங்க. இங்க எவ்வளவு நேரம் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சீக்கிரம் வந்துருங்க. சரி சரி இதோ கிளம்பி வந்துடுறேன். அம்மா 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 வர ஆதிரா. என்ன ஆதிரா? அம்மா சாருமதி மேல ஒரு க்ளூ கிடைச்சிருக்குமா? என்ன? சாருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஹாஸ்பிட்டலுக்கு அகிலன் கூட ஒரு முஸ்லீம் லேடியும் வந்திருக்காங்க. கவிதா ஃபோன் பண்ணாங்க. அது சாருவா இருக்குமோன்னு சந்தேகமா இருக்குமா? வரீங்களா? நம்ம போய் யாருன்னு பார்த்துட்டு வந்துடலாம். போலாம். உட்கார் மகிழன். பலமா இரும்பி இருப்பீங்க போல, அதான் ஸ்ட்ரெச்சிங் த்ரெட் கட் ஆயிருக்கு. ஆனா சரி பண்ணியாச்சு, இப்போ ப்ராப்ளம் இல்லை. புல்லட் பட்ட இடத்துல நரம்பு கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு டெய்லி இன்ஜெக்ஷன் போடணும். நீங்க ஹாஸ்பிட்டல் ஒரு 4 நாள் தங்க வேண்டியிருக்கும். கொஞ்சம் சீக்கிரம் போங்களேன். டாக்டர் என்ன சொல்றீங்க? 4 நாளா? வாய்ப்பே இல்ல டாக்டர். இப்ப கொஞ்ச நேரத்துக்கே பருதா போட்டு பயந்து பயந்து வர வேண்டியதா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி 4 நாள் இங்க தங்குறதெல்லாம் சுத்தமா வாய்ப்பு இல்ல டாக்டர். டாக்டர் ஆமா டாக்டர்,
அது ரொம்ப சிக்கலாயிரும். இப்பதான் எங்க பிளான் ஒவ்வொன்றா சக்சஸ் ஆயிட்டு இருக்கு. ஜெயிலுக்கு போன திருமாறனை எப்படி வெளியே கொண்டு வரதுன்னு ஆதிரா துடிச்சுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு சாரு உயிரோட இருக்கிறது தெரிஞ்சா அவ்வளவுதான் டாக்டர். சாருவோட முகத்தை பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி மாத்துற வரைக்கும் நாங்க வீட்டை விட்டு வெளியே வர ஐடியாவே இல்லை டாக்டர். டாக்டர், நீங்களே வீட்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுங்க. ஆதிரா வர்றதுக்குள்ள அகிலன் கிளம்பிடக்கூடாதே. கொஞ்சம் ஸ்பீடா போங்கண்ணா. நான் உங்கள் வீட்டுக்கு வர்றது கஷ்டம். வேற ஒரு ஐடியா பண்ணுறேன். கவிதாவை உள்ள வர சொல்லுங்க. கவிதாக்கா, டாக்டர் உன்னை கூப்பிடுறாரு. ஐயோ, இப்ப டாக்டர் எதுக்கு என்ன திடீர்னு கூப்பிடுறாரு? ஒருவேளை நான் பார்த்தது அகிலன் கண்டுபிடிச்சிட்டானோ? இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. வாமா. கவிதா, இவங்களுக்கு டெய்லி இன்ஜெக்ஷன் போட வேண்டியிருக்கு. நீ என்ன பண்ணுற, ஒரு 4 days டெய்லி அவங்க வீட்டுக்கு போய் இன்ஜெக்ஷன் போடணும். ஓகே டாக்டர்.